அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இஸ்லாமிய ஞானி ரூமி தமிழ் சமூகத்துக்கு நன்கு அறிமுகமானவர். அவருடைய கவிதைகள் பல தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நீங்க புத்தகமா வாங்கி வாசிக்கலாம், கூகுளில் இலவசமாகவும் பார்க்கலாம். அவர் கொன்யாங்கிற நகரத்தில் வாழ்ந்து இறந்தார். அந்த கல்லறையை பார்க்கவும் அவருடைய பற்றிய குறிப்புகள் இருக்கிற அருங்காட்சியகத்தை பார்க்கவும் கொன்யாவுக்கு நான் போனேன். அங்கே போன பொழுதுதான் தெரிந்தது பல்வேறு வாழ்க்கை நிகழ்வுகள் ரூமிக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் ஒன்றாக பொருந்தி போவதை. அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய கல்லறைக்கும் உங்களை அழைத்து போக இருக்கிறேன். தொடர்ந்து காணொளியை லைக், கமெண்ட், ஷேர் செய்து ஆதரவு கொடுத்து பார்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவா துருக்கி நாட்டுக்கு பயணம் போறவங்க இஸ்தான்புல் போவாங்க. ஹோமர் அவருடைய இலக்கியத்தில் இருக்குதே ட்ராய் போர், அந்த போர் நடந்த இடத்துக்கு போவாங்க. அங்கிருந்து அப்படியே எஃபேசுஸ், பெர்காமோன், பமுக்லே இந்த இடங்களையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கப்பதோக்கியா போயிடுவாங்க. ஏற்கனவே என்னுடைய சில வீடியோக்களில் பெர்காமோன், எஃபேசுஸ், பமுக்லே பற்றியெல்லாம் நான் காணொலியாகவே போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, எஃபேசுஸ், பெர்காமோன், பமுக்களை பார்த்துட்டு கப்பதோக்கியா போகிறதுக்கு முன்னாடி ரெண்டுக்கு இடையில இருக்கிற கொன்யா நகரத்துக்கு ஒரு நாள் போனேன். இங்கே பாருங்களே, இது வழியே நடந்து போனோம் அப்படின்னா முதல்ல வரப்போகிறது ரூமியுடைய கல்லறை தான். ஆனால் நம்ம முதல்ல கல்லறைக்கு போகலை, ரூமியை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிற அருங்காட்சியகத்துக்குள்ள தான் முதல்ல போனேன். வாங்க நேரம் அங்கேயே போயிடுவோம். இது தாங்க அந்த அருங்காட்சியகத்தோட முகப்பு. அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருந்து நான் அப்படியே உள்ளே நுழைகிறேன். உள்ளே நுழைஞ்ச உடனேயே அந்த அருங்காட்சியத்தின் உள் பகுதியில் சுற்றுச்சுவர், உள் சுற்றுச்சுவரில் நிறைய ஓவியங்கள். அந்த ஓவியங்கள் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டு வரலாம். தத்ரூபமாக அப்படி வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு ஓவியத்துக்கு பக்கத்திலேயே அதை வரைந்தது யார், அது சொல்லப்படுகிற தகவல் என்ன, எப்போ வரையப்பட்டது, எல்லா தகவலுமே அங்கே இருக்கும். ஆனால் அது ஆங்கிலத்தில் இல்லை, என்னால் அதை வாசிக்க முடியலை. சில தகவல்களை மட்டும் அங்கே எங்கே புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலமாக, அவ்வளோதான். அதனால் நீங்கள் ஒவ்வொரு படமாக அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இப்படி ஒவ்வொரு படமாக அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல படி கீழே இறங்குச்சு. நம்ம கீழே இறங்கி போகும் பொழுது சுவரில் ரெண்டு பக்கமும் அப்படியே ஓவியங்கள் மின்னது. அது ஓவியம் எதையாவது ஒரு கருத்துக்களை சொல்லுதா, இஸ்லாமிய மதம் சார்ந்து, குரான் சார்ந்து எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஓவியங்களை பார்க்கும் பொழுது நம்ம ஏதோ ஒரு தேரில் உட்கார்ந்து அப்படியே இறங்குறது போல ஒரு ஃபீல் அப்படி இருந்தது. அப்படித்தான் உள்ளே இறங்கி போனேன். உள்ளே இறங்கி போனால் உள்ள நிறைய படங்கள், ஒவ்வொரு படங்களுமே ரூமியை பற்றிய வாழ்க்கை வரலாறுகளை சொல்லுகிறது. அவருடைய இயற்பெயர் மௌலானா ஜலாலுதீன் ரூமி. 1207 வருஷம் செப்டம்பர் மாதம் 30 அவர் பிறந்திருக்கிறார். அவருடைய தந்தை நிறைய படித்தவர். எந்த அளவுக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு பெயரே சொல்றாங்க, சுல்தான் ஆஃப் ஸ்காலர்ஸ், அதாவது ஞானிகளின் தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு ஞானிகளின் தலைவராக இருந்த தந்தைக்கு பிறந்த மகன் ரூமி எவ்வளவு தூரம் ஞானத்தோடு இருந்திருக்க வேணும். ஒரு நாள் தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு தந்தை அப்படியே வெளியில போறாரு. வெளியில போய் அங்கே ஒரு ஞானியை பார்க்கிறாரு. அந்த ஞானியோட பெயர் ஃபரீதுத் தீன் அத்தார், ஒரு சூஃபி ஞானி. அவர் ரூமியான அந்த சின்ன பையனை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, ஒரு நாள் வரும் பாரு, உலகம் முழுக்க இறைவனுடைய அன்பை அப்படியே பட்டு எரிய செய்வான் இவன். எவ்வளோ அழகான வார்த்தை! உலகம் முழுக்க இறைவனுடைய அன்பை பற்றி எரிய செய்வான் அப்படின்னு ஃபரீதுத் சொல்றாரு. இதை பார்த்த உடனேயே விவிலியத்தில் இருக்கிற ஒரு பகுதி என்னுடைய நினைவுக்கு வந்தது. இயேசுவை ஆலயத்தில் காணிக்கையா ஒப்பு கொடுக்க கூட்டிகிட்டு போகும் பொழுது கோவிலில் இருந்த சிமியோன் அப்படிங்கிற ஒரு வயதானவர் பக்கத்தில் வருவார். இயேசுவை கையில் ஏந்துவார், கடவுளை புகழ்வார். புகழ்ந்துட்டு இஸ்ரேல் மக்கள்ல பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இந்த குழந்தை காரணமாக இருக்கும், அன்னை மரியே உம்முடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதமாகவே அதை சொல்லி முடிப்பாரே. இங்கே ரூமிக்கு சொல்லப்பட்டதை பார்த்த பொழுது எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது. ரூமி நன்றாக அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரம் தான் கொன்யாவில் இருக்கிற சுல்தான் ரூமியுடைய அப்பாட்ட சொல்லி நீ கொன்யாவுக்கே வந்துருங்கிறாரு. ஏன்னா ரூமி பிறந்தது கொன்யாவில் இல்லை, பால்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில்.
இப்போ சுல்தானே கொன்யாவுக்கு வான்னு சொன்னதுனால நட்பின் முன்னிட்டு மகனையும் குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு கொன்யாவுக்கே வந்து சேர்றாங்க. கொன்யாவுக்கு வந்த ரூமியுடைய தகப்பனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ரோஜாப்பு தோட்டத்தை சுல்தான் நட்பின் பரிசா கொடுக்கிறார். அப்போ அங்கே வாழ்றாங்க. அங்கே வாழும் பொழுது இந்த பர்ஹான் அல்தீன்கிற ஞானியுடைய வழிகாட்டுதலில் தான் அவர் தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பர்ஹான் அல்தீன் ரூமிய பல்வேறு நகரங்களுக்கு அனுப்புறாரு. குறிப்பா அலேப்பா அண்ட் தமாஸ்கு 2 நகரத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார். தமஸ்குங்கிற பெயரை கேட்ட உடனே உங்களுக்கு விவிலியத்தில் ஒரு பகுதி நினைவுக்கு வரலாம். கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறதுக்காக சவுல்ங்கிற இயற்பெயர் கொண்ட அந்த இளைஞன் தமஸ்கு நகரை நோக்கி போகிற பொழுதுதான் அங்கே இயேசு அவரை தடுத்தாட்கொள்வார். ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என கேட்பார். அங்கே சவுல் பார்வை இழந்தவனாக போய்விடுவார். அந்த தமஸ்கு நகரிலே 3 நாள் அனனியா வீட்டிலே தங்கியிருப்பார். பிறகு சவுல் பவுலாக மாறுவார். இயேசுவின் நற்செய்தியை உலகமெல்லாம் அறிவிக்க புறப்பட்டு செல்வார் என்றெல்லாம் வாசிக்கிறோமே. அந்த தமஸ்கு நகருக்கு ரூமியும் கற்றுக்கொள்வதற்காக சென்றார். பல்வேறு அறிஞர்களிடம் சென்று கற்ற ரூமி 40 நாட்கள் உண்ணா நோன்பிலும் ஒருத்தல் முயற்சியிலும் இருந்திருக்கிறார். ஒரு முறை அல்ல, பல 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்து ஒருத்தல் முயற்சியை பின்பற்றியதாக நான் அங்கே வாசித்தேன். தொடர்ந்த பயிற்சி நிறைவாக ஒரு நாள் ரூமியை அழைத்த பர்ஹான் அல்தீன் சொல்லுகிறார், உனது பயிற்சி நிறைவு பெறுகிறது. நீ இங்கிருந்து நீ இனிமேல் வெளியிலே செல்லலாம். நற்செய்தியை நீ அறிவிக்க ஆரம்பிக்கலாம். போ, புதிய வாழ்வாலும் அளவிட முடியாத அருளாலும் மனித மனங்களை நீ கொள்ளை கொள்வாய் என்கிறார். அது மட்டும் இல்லைங்க, மடிந்து கொண்டு இருக்கிற இந்த உலகை உனது அன்பு போதனையால் மீட்டெடுன்னு சொல்லி தான் அனுப்புறார். இப்போ ரூமி ஒரு ஞானியாக வெளியிலே வருகிறார். நிறைய மதரசாக்களுக்கு, அதாவது இஸ்லாமியருடைய பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அவர் போதிக்க தொடங்குகிறார். அவ்வாறு அவர் போதித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு தாண்டோன்றித்தனமாக வீதியில் அலைந்து கொண்டிருக்கிறவரை பார்க்கிறார். அவர் பெயர் ஷெம்ஸ். அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன சொல்கிறது என்றால், ஆன்மீக தலைவரை, ஆன்மீக வழிகாட்டியை தேடி உலகம் முழுவதும் அவர் பயணித்ததாகவும் அவர் நாடோடியாகவே அலைந்ததாகவும் சொல்கிறது. அப்படி நாடோடியாக அலைந்தவர் ரூமியை சந்திக்கிறார். திருக்குரானிலே 2 கடல்கள் சந்தித்துக் கொண்டன என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியானது ரூமியும் ஷெம்ஸ் தப்ரீஸ் என்கிற இருவரும் சந்தித்துக் கொண்டதை குறிக்கிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாட்கள் நன்றாக கடந்து கொண்டே போகிற பொழுது மங்கோலியர்கள் படையெடுத்து வருகிறார்கள். எண்ணற்ற பகுதிகளை பிடித்துக் கொண்டே வருகிறவர்கள் கொன்யா நகரத்துக்கும் வருகிறார்கள். மக்கள் எல்லோரும் ரூமியிடம் வந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிற பொழுது ரூமி சொல்கிறார், கவலைப்படாதீர்கள், இந்த நகரை அவர்களால் தொட முடியாது, நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் அருகில் இருந்த மலைக்கு செல்கிறார். மலை மேலே அமர்ந்து அவர் ஜெபிக்க தொடங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கும் பொழுதும் எனக்கு விவிலிய பகுதி நினைவுக்கு வந்தது. விடுதலை பயண நூலிலே பார்க்கிறோம், அமலேக்கியர்கள் இஸ்ரேலரை தாக்க வருகிற பொழுது எல்லோரும் வந்து மோசேயிடம் பேசுகிறார்கள். மோசே அவர்களை போருக்கு அனுப்பிவிட்டு அருகில் இருக்க குன்றின் மேல் அமர்ந்து கைகளை விரித்து ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே ரூமியும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். மங்கோலிய படைகள் வருகிறார்கள். அம்பை எய்து அவர் கொல்ல பார்க்கிறார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்களிடமிருந்து அந்த நகரம் காப்பாற்றப்படுகிறது. இவ்வாறு வாழ்ந்த இந்த ரூமி 1273ஆம் ஆண்டு அவர் இறக்கிறார். இந்த வரலாறுகளை பார்த்துவிட்டு அப்படியே மீண்டும் நான் மேலே வருகிறேன். மேலே வந்து மறுபுறம் சுவரில் இருக்கிற ஓவியங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அந்த முற்றத்திலே மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. அந்த முற்றத்திலே நிறைய வீடுகளின் மாதிரிகள். அது என்ன வீடுகளின் மாதிரிகள் என்று யோசித்து அதை வாசிக்க தொடங்கிய பொழுதுதான் கவனித்தேன், அவை வீடுகள் அல்ல, லாட்ஜஸ், மெல்விக் லாட்ஜஸ் என்று சொல்கிறார்கள். அதாவது மௌலானா ஜலாலுதீன் ரூமியின் பெயரில் இருந்த லாட்ஜ். லாட்ஜ் என்றால் நாம் விடுதி என்று சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே லாட்ஜ் என்பது ஏறக்குறைய ஒரு பல்கலைக்கழகம் போல செயல்பட்டதாக அங்கே குறிப்புகள் சொல்கிறது. மாணவர்கள் வந்து அங்கே தங்கி இஸ்லாமிய கல்வியை கற்றிருக்கிறார்கள், ஆன்மீக ஒழுக்கத்தை கற்றிருக்கிறார்கள், அங்கே தங்கி இருந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட லாட்ஜஸ் இது போன்ற பல்கலைக்கழகங்கள் இருந்ததாகவும் அதில் இருக்கிற பல்வேறு மாதிரிகளை அங்கே அப்படியே செய்து வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு நான் அவருடைய கல்லறையை பார்க்க புறப்பட்டேன். கல்லறையை பார்க்க நாம் போகிற வழியிலே ரூமியுடைய சில கவிதைகளையும் நீங்கள் அப்படியே கேட்டுக்கொண்டே வாருங்கள். ஒரு குன்றின் உச்சியிலிருந்து ஒரு கழுகை போல் நீ மிதந்து இறங்குவதாக நினைத்துப்பார். ஒரு புலியைப் போல நீ தன்னிச்சையாக திரிவதாக இறைதேடி திரிகையில்
நீ மிகவும் அழகு. அன்பில் முட்டாள்தனமாக இருங்கள், ஏனென்றால் அந்த அன்பில்தான் எல்லாம் அடங்கியுள்ளது. வானம் நோக்கிய பாதை உனக்குள் இருக்கிறது. அன்பின் சிறகுகளை மட்டும் இயக்கு. நீ கடலில் கலந்திருக்கும் ஒரு துளி அல்ல, ஒரு துளிக்குள் ஒளிந்திருக்கும் பெருங்கடல். உயிரை விட்டு கொண்டிருப்பவனின் கடைசி உள்மூச்சும் வெளிமூச்சும் தான் இந்த வாழ்க்கை. அதில் அன்பை தவிர வேறு எதையும் விதைக்காதீர். எதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆகா, என்னே அழகான கவிதைகள் இவை. இதோ அவருடைய கல்லறை இருக்கிற பகுதிக்கு நாம் வந்து விட்டோம். இங்கு உள்ளே நுழைந்த பொழுது அந்த வளாகத்திலே அங்கே ரோஜாப்பூ தோட்டங்கள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுக்கவே கல்லறைகளாக இருந்திருக்கின்றன. இப்பொழுது குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கல்லறைகள் இருக்கின்றன. அந்த ரோஜாப்பூவோடு சேர்த்து நாம் பார்க்கலாம். அந்த வளாகத்தை பாருங்கள். இந்த வளாகத்தை சுற்றிலும் சிறு சிறு அறைகள் இருக்கின்றன. அவை அனைத்திலுமே ரூமி தொடர்பான பல்வேறு பொருட்கள், படைப்புகள் அனைத்துமே அங்கே இருக்கின்றன. இவை அனைத்தையும் பார்த்துவிட்டு நேரடியாக அவருடைய கல்லறை இருக்கின்ற இந்த கட்டிடத்துக்குள் நான் நுழைந்தேன். நுழைகிற பொழுது நான் ஏற்கனவே ஒரு காணொளியிலே சொல்லியிருப்பேன், மசூதிகளுக்குள் நாம் ஷூ அணிந்து போகக்கூடாது என்று. எனவே இதே பாருங்களே, காலில் மாட்டியிருக்கிறேன். இதே போல ஒரு பிளாஸ்டிக் கொடுத்தார்கள். காலிலே மாட்டிக்கொண்டு உள்ளே நடந்தோம். உள்ளே நுழைந்து கல்லறையை பார்க்க சென்று கொண்டு இருந்த பொழுதே வலதுபுறமும் இடதுபுறமும் இன்னும் வேறு சில கல்லறைகள் இருப்பதை நான் பார்த்தேன். ஒவ்வொரு கல்லறைகளாக பார்த்தோம். அவ்வளவு கூட்டம் உள்ளே. ஒவ்வொரு கல்லறைகளாக அப்படியே பார்த்து கொண்டு அந்த மூலையில் இருந்த ரூமியின் கல்லறையையும் பார்த்தேன். உலகம் முழுவதும் நற்செய்தியை, அழகான அமுதத்தை, ஆசீர்வாதத்தை தன்னுடைய போதனை வழியாக போதித்த அந்த மகான் அங்கே உறங்கிக் கொண்டு இருக்கிறார். அவரை பார்த்துவிட்டு அப்படியே மெல்ல நடந்து அவர் பயன்படுத்திய வேறு சில பொருட்களையும் அருகிலே இருக்கிறது, அவைகளையும் பார்த்துவிட்டு நான் வெளியேறி வந்தேன். கொன்யா என்ற இந்த நகரத்தை பல சுற்றுலா பயணிகள் தவிர்த்து விட்டு செல்கிறார்கள். ஆனால் தமிழ் சூழலோடு அதிகம் இரண்டர கலந்து போன ரூமியின் கவிதைகள் என்னை கொன்யாவிலே இறங்க வைத்தன. அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கவும் கல்லறையை காணவும் செய்தன. அதை வாசிக்கிற பொழுதே இஸ்லாமிய மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்குமான சில பிணைப்புகளையும் பார்க்க முடிந்தது. மிக குறிப்பாக அந்த நகரத்திலே வாழ்ந்த இஸ்லாமியர் அல்லாத ஒரு சகோதரர் ரூமி இறந்த பொழுது சொன்னதாக அங்கே இருந்தது. அது என்ன தெரியுமா? ரூமியின் போதனை வழியாகத்தான் மோசேயிடமும் இயேசுவிடமும் இருந்த உண்மையை நாங்கள் கற்றுக்கொண்டோம், புரிந்து கொண்டோம் என்று சொன்னதாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருவேறு மதங்களை பிணைக்கின்ற ஒரு பிணைப்பாக மட்டுமல்ல, பல்வேறு கலாச்சாரங்களை ஒன்றிணைக்கிற அற்புத ஞானியாக ரூமி திகழ்கிறார். ரூமியோடு தொடர்ந்து பயணிப்போம். அவருடைய ஞானமிகு சொற்கள் நம்மையும் சமுதாயத்தையும் பண்படுத்தட்டும். தொடர்ந்து மீண்டும் ஒரு காணொளியில் பார்ப்போம். பாய் பாய்.